திரையில் ஜொலித்த நேற்று இன்று நாளை திரைப்படம் வெளியாகி இன்னையோட 50 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு. பல சிக்கல்களுக்கு பிறகு படம் ரிலீஸ் ஆனாலும் எம்ஜிஆர் ரசிகர்கள் மத்தியில் இந்த படமும் நீங்கா இடம் பிடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. தமிழ் சினிமா இன்னைக்கு நவீன தொழில்நுட்பத்தால பல்வேறு வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் பழைய திரைப்படங்களுக்கு ரசிகர் மத்தியில் இருக்கும் மவுசு குறையல என்றே சொல்லலாம். சில படங்கள் மறக்கவே முடியாத படங்களாகவும் எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்கவே அழுக்காத படங்களாக அமைஞ்சிருது. மறக்க முடியாத பாடல்கள், நகைச்சுவை காட்சிகள், திகைப்பூட்டும் கிரைம் காட்சிகள், வாழ்க்கை தத்துவங்கள்னு ஏதோ ஒன்றின் மூலம் பழைய திரைப்படங்கள் நம்மளை பின்னோக்கி இழுத்துட்டு போகுது. அந்த வகையில மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்களுக்கு மக்கள் மத்தியில் எப்போதுமே தனி மரியாதை இருக்குது. தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த மார்க்கெட்டுக்கு அவர் நினைச்சிருந்தா இன்னும் ஏராளமான படங்களை நடிச்சு அதிகம் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா படத்தின் எல்லா அம்சங்களிலும் கவனம் செலுத்தியது மட்டும் இல்லாம அரசியல் பணிகளிலும் ஈடுபட்டதால் தான் 136 படங்களுக்கு மேல அவரால் நடிக்க முடியல. நடிகராக பல பரிமாணங்கள்ல பெரும் வெற்றிகளை தமிழ் சினிமா வரலாற்றில் கொடுத்திருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள். அவரது நடிப்பில் வெளியான நேற்று இன்று நாளை பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையே வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றுச்சு. நேற்று இன்று நாளை திரைப்படத்தை அமல்ராஜ் பிலிம்ஸ் சார்பில் ஏசிய அசோகன் தயாரிச்சிருந்தாங்க. மஞ்சுளா, லதா, நம்பியார், அசோகன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்த இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க. படத்தின் எல்லா பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது சில சுவாரஸ்ய சம்பவங்களும் நடந்துருந்துச்சு. அது என்னன்னா, 1972ஆம் ஆண்டு இதயவீணை படத்தின் படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்த போது எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டாங்க. அடுத்த சில தினங்கள்ல நிரந்தரமாக திமுகவிலிருந்து நீக்கப்பட்டாங்க. இதனால அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிச்ச எம்ஜிஆர் அவர்கள் தான் ஒப்புக்கொண்ட படங்களையும் முடிக்கணும், அரசியலையும் தனிக்கட்சி தொடங்கணும்னு என்ற நோக்கத்துல 2 வேலைகளிலையும் தீவிரம் காட்ட தொடங்கினாங்க. இதற்கிடையில நீண்ட தயாரிப்பில் இருந்த நேற்று இன்று நாளை படமும் தாமதமானது. படத்துல நடிச்சவங்களுக்கு சம்பளம் பாக்கி இருந்துச்சு. இதனால அசோகன் ரொம்பவுமே மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. அசோகனின் நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட எம்ஜிஆர் அவர்கள் அவரை வர சொல்லி யார் யாருக்கு எவ்வளவு பணம் தரணும்னு கேட்க, அசோகன் சொன்ன தொகையை முழுவதையும் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு தந்து பாக்கி வச்சிருந்த எல்லாருக்கும் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எம்ஜிஆர் அவர்கள் நேற்று இன்று நாளை படத்துல நடிச்சு முடிச்ச நிலையில தனக்கு வரவேண்டிய சம்பளத்தையும் வாங்கிக்கிறாம விட்டு கொடுத்திருக்காங்க. 2 வருஷங்கள் தயாரிப்பில் இருந்த படம் 1974ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. திரையரங்கல்ல வெற்றிகரமா 100 நாட்கள் கடந்து ஓடி வசூலையும் குவிச்சிருக்குது.